ஸ்லாங்கோர் டங்கில் ஜலான் பந்திங் பத்துலாபான் டப்பி ஜலான் என்ற இடத்தில் நேற்று திங்கட்கிழமை இரவு 8:10 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளை கும்பல் தலைவனான ஓர் இந்திய ஆடவருக்கு 19 குற்றப்பதிவுகள் இருப்பதை போலீசார் இன்று உறுதி செய்தனர். அந்த நபர் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து வீடுகள், தொழிற்சாலைகள், கட்டுமான தளங்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு ஒரு கும்பலாக ஆயுத முனையில் கொள்ளையடித்து வந்துள்ளான் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். இவன் சார்ந்திருந்த கொள்ளை கும்பல் ஈவு இரக்கம் இன்றி மிக கொடூரமாக செயல்படக்கூடியது என்று வர்ணித்த டாக்டர் குமார், இந்த கும்பல் ஸ்லாங்கோர், நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய 3 மாநிலங்களில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளது என்று இன்று செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இக்கொள்ளையன் சுட்டு வீழ்த்தப்பட்டது மூலம் கோல் 45 ரக துப்பாக்கி, கிறிஸ்டல் வகையை சேர்ந்த போதைப்பொருள் மற்றும் கினோஷ் ரகத்திலான 3 துப்பாக்கி தோட்டாக்கள், மைவி ரக கார் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த கும்பல் நடத்திய கொள்ளை சம்பவங்களில் வெட்டுக்கத்தி, துப்பாக்கி மற்றும் இரும்பு தடிகளை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளது. வீடுகளில் நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவங்களில் அங்கு பொருத்தப்பட்ட ரகசிய கேமராக்களை உடைத்து சேதப்படுத்திய பின்னரே இக்கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டி வந்துள்ளது. இந்த கொள்ளை கும்பலில் மொத்தம் 10 பேர் சம்பந்தப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்களை தேடும் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளதாக டாக்டர் குமார் தெரிவித்தார். முகமூடி கொள்ளையர்களை அடையாளம் காணும் வகையில் புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் கடும் குற்றத்தடுப்பு பிரிவான D9 நேற்று ஜலான் பந்திங்கில் நடத்திய சோதனையில் போலீசாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்திய அக்கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக டாக்டர் குமார் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 17 குற்றச் செயல்களிலும், நெக்ரி செம்பிலான் மற்றும் மலாக்காவில் தலா ஒரு குற்றச் செயல்களிலும் இவன் ஈடுபட்டுள்ளான். இதன் மூலம் 2.53 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 19ஆம் தேதி இக்கொள்ளையன் ஆஜராகாமலேயே இவன் மீது ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆயுதமேந்திய கொள்ளை தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. செப்பாங்கை சேர்ந்த இவனுக்கு ஏற்கனவே பழைய 10 குற்றப்பதிவுகள் இருப்பதையும் டாக்டர் குமார் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.